ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நமக்கு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே இருந்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்வைட் அ கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும். அப்லோட் பண்ணும்போது நம்ம சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். அதாவது பப்ளிக்கில் இருக்கணுமா, எந்த லொக்கேஷன், எந்த பிளேலிஸ்ட்டு, அண்ட் தென் டைட்டில், நம்ம வீடியோக்கான டைட்டில், இந்த மாதிரிலாம் கொடுப்போம். இப்போ புதுசாக இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்குது. கொலாபரேட்டர் அப்படின்னா மற்ற யூடியூபர்ஸை கூட நம்மளுடைய வீடியோவை கொலாப் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா, நிறைய வியூஸ் வரத்துக்காக அல்லது புது சப்ஸ்கிரைபர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த ஆப்ஷன் யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக யூடியூபே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு யூடியூபர்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அவங்க மெயில் ஐடிக்கு நம்ம லிங்க்கை வந்து கொடுக்கணும். இந்த லிங்க்கை கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோம் பேஜில் நம்மளுடைய வீடியோ தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ கொலாபரேட்டர் இங்கே இருக்குது பாருங்கள், இன்வைட் அ கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நியூன்னு இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில். இதுதான் அந்த நியூ. அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா சர்ச் ஃபார் அ சேனல் அப்படின்னு இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம எந்த சேனலை கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லிங்க் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது க்ரியேட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள், க்ரியேட் அ லிங்க் அப்படின்னு வருது இல்லைங்களா கீழே. அதை நம்ம கொடுத்தோம், கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் வரும். இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கணும். இன்வைட் லிங்க் காப்பீடு அப்படின்னு வருது இல்லைங்களா. காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை மெயில் ஐடி மூலமாக யார் கூட நம்ம கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அவங்க அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் அவங்களுடைய சேனலில் இந்த வீடியோ தெரிய ஆரம்பிக்கும், அவங்களுடைய ஹோம் பேஜில். அப்போ அந்த வியூவர்ஸுமே நம்மளுடைய வீடியோஸை பார்க்க முடியும். அண்ட் தென் அந்த வீடியோவுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க பார்க்கலாமா பார்க்க வேணாமாங்கிற ஆப்ஷனையும் நம்மளே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அலோ அனலிட்டிக்ஸ் வீவிங் அப்படின்ருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அனலிட்டிக்ஸ், நம்ம வீடியோவுக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு, இல்லை எவ்வளோ ரெவென்யூ, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கொலாபரேட்டர் பார்க்க முடியும். நம்ம அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணலை அப்படின்னா, ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். அது வந்து வீடியோ யார் க்ரியேட் பண்ணுறோமோ அவங்களுடைய விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணுறது மூலமாக 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த ரெவென்யூ வந்து யார் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணி இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிற யூடியூபர்கிட்ட கேட்குறோமோ அவங்களுக்கு தான் ரெவென்யூ வரும். அந்த பர்டிகுலர் வீடியோவோட ரெவென்யூ மற்றவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னன்னா 2 பேர்த்தோடைய வியூவர்ஸும் 2 பேர்த்தோட சேனல்ஸையுமே பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ தட் 2 பேர்த்துக்குமே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.